உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம். அப்படி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அவர் நல்லா தானே இருக்கணும். ஒருத்தர் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வாழ்க்கை ஆதாரத்திற்கே வருமானம் இல்லை, அன்றாடம் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கே எனக்கு கஷ்டம், ஆனால் நான் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்படியாக இந்த மாதம் உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இது பொதுவாக. தனியாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கும்போது, முதல்ல படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னாலே சின்ன பசங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்படின்னு கிடையாது. அவங்க பள்ளியில் அப்போ தான் சேர்ந்துருக்கலாம், பள்ளி இறுதி ஆண்டுகளில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணலாம், வேலை பார்த்துட்டே படிக்கலாம். அந்த வயது இந்த இடத்துல முக்கியம் இல்லை. யாரெல்லாம் படிக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். எதனால் நல்லாயிருக்கும்னு சொன்னால், நம்ம இந்த புதன் கல்விக்கான ஒருத்தர்னு பார்க்குறோம் இல்லையா, அவர் பலமாக இருக்கார். அவருடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார். சூரியன் தான் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது நீங்கள் வளரணும், பக்குவப்படணும், ஒரு பெரிய மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா படிப்பறிவு இருந்தால் அது சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது.